ஹலோ ஃபோக்ஸ், எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ கேஸ் ஆர் டூயிங் வெல். ஸோ இன்றைக்கி நம்ம குபேரா படத்தோட ரிவ்யூக்கு தான் வந்திருக்கோம். பட் பிஃபோர் தட் ஒரு விஷயத்தை சொல்லணும் ஆசைப்பட்றேன். என்னன்னா, நம்மளோட சப்டைட்டில் கேமை கொஞ்சம் மாற்றணும் ஆசைப்பட்றேன் மலேசியாவில். ஏன்னா தமிழில் ஒரு டயலாக் வரும், நான் ஒன்று கொலை பண்ண போகிறேன்டா, ஒரு கொலை பண்ண போகிறேன்டா அப்படி சொல்கிறப்போ மலாய் சப்டைட்டில் ரொம்ப சோப்பான் சந்தூனோட சேக்கான் பூனை வண்டான்னு பார்க்குறப்போ ரொம்ப அக்கோட இருக்குது, சிரிப்பாகவும் இருக்குது. அதை மாற்றிடுங்கப்பா, ஏன்னா ரொம்ப நல்லா பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். தனுஷ் அவர்கள் மற்றும் நாகார்ஜுனா, ரஷ்மிகா நடிப்பில் வந்திருக்கிற படம் தான் இந்த குபேரா. ஸோ இந்த படத்துக்கு நல்ல ஒரு சைஸபிள் அமௌண்ட் ஆஃப் ஹைப் இருக்குது, பிகாஸ் இட்ஸ் அ பேன் இண்டியன் ஃபிலிம். அதுவும் நம்ம தலைவன் கூட ஆடியோ லான்ச்சில் என்னென்னமோ பேசி இந்த படத்துக்கு நல்ல ஹைப்பை கொண்டு வந்திருக்காரு சொன்னால் அது மிகையாகாது. ஸோ பிஃபோர் நம்ம ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் கீழே உள்ள பட்டனை. அண்ட் திஸ் ரிவ்யூ மே contain சம் ஸ்பாய்லர்ஸ். ஸோ அது மனதில் கருத்தில் கொண்டு இந்த வீடியோ பாருங்கள், கேளுங்க, என்ன பண்ணிட்டு போங்க. ஸோ நவ் லெட்ஸ் கோ. ரோஸ்டா ரிவ்யூவா? படம் நல்லா இருக்கா இல்லையா? டிஸ்கஷனா? இதெல்லாம் ஒரு படமா? அதாகப்பட்டது இந்த குபேரா படத்தோட கதை பார்த்துக்கிட்டிங்கன்னா, தன்னோட சுயலாபத்துக்காக ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு இயற்கை வளம், அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸை அவனுக்காக எடுத்துக்க பார்க்குறான். அது சாத்தியப்படுத்துறதுக்கு சில பொலிட்டீஷியன்ஸ்க்கு வந்துட்டு அவன் லஞ்சம் கொடுக்க வேண்டிய சூழலில் வருது. பட் பிளாக் பண்ணி தான் கொடுக்க முடியும், ஒயிட் பண்ணி இருக்க முடியாது. ஸோ இந்த டிரான்சாக்ஷனை க்ளீன் ஆக்கிறதுக்கு தான் நடுவில் வந்துட்டு ஒரு மிடில் மேனாக வராரு நம்ம முன்னாள் ஐஏஎஸ் ஆன நாகார்ஜுனா. அவருக்கு மிடில் மேனாக வர்றாரு. ஸோ இந்த பிளான் முழுக்க சாத்தியப்படுத்த ஒரு பினாமி பேரில் தான் இந்த காசில் டிரான்சாக்ஷன் ஆகணும். அந்த பினாமி 4 பிச்சைக்காரங்களாக இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறாரு நாகார்ஜுனா. அந்த 4 பிச்சைக்காரங்களை ஒருத்தர் தான் நம்ம தனுஷ். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கதை எது நோக்கி போக போகுதுன்னு. இதுதான் இந்த மெயின் ப்ரெமிஸ் ஆஃப் த ஸ்டோரி. பேசிக்காக என்ன சொல்ல போகிறோம்னா, ஒரு பணக்காரர் இருக்கான், நடுவில் மிடில் கிளாஸ் ஒருத்தர் இருக்கான், ஒருத்தன் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட ஒரு ஏழையின் ஒரு பெக்கராக இருக்கான். ஸோ உங்கள் 3 பேர்த்துக்கும் நடக்கிற ஒரு இன்டர்லிங் ஸ்டோரி தான் இந்த படத்தோட கதை. இதனால் நடக்க போகிற இந்த மாரலிட்டி, த வார் ஆஃப் மாரலிட்டி, த மார் ஆஃப் நேச்சர், இதுதான் இந்த படத்தோட மெயின் கதை. ஸோ இந்த நாட்டில் பணமும் பவரும் தான் வேலை செய்யுது, நீதி நியாயம் இல்லை, இது சரித்திரம். ஓகே, இந்தமாரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட் லைன் இருக்கிறப்போ அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்டிங்கான நடிகர்கள் இருந்தால் தான் இந்த படம் வந்து செல் படம் இந்த ஃபர்ஸ்ட் லெவல்லே. அது கரெக்டாக நம்ம சேகர் கமலா பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த ரோலில் தனுஷ் தவிர வேறு யார் நடிச்சிருப்பாங்களே கேட்டால் எனக்கு டவுட்டாகவே தான் இருக்குது. ஏன்னா அந்த படத்தில் நான் தனுஷ் பார்க்கவே இல்லை, தேவாங்கிற கேரக்டரை தான் பார்த்தேன். ஏன்னா தேவா கேரக்டருக்கு உண்டான அந்த லிமிட்டேஷன், அந்த கேரக்டர் இவ்வளோ தூரம் தான் பண்ண முடியும். அந்த பிச்சைக்காரன் ரோலை இவன் சக்திக்கு இவ்வளோ மேலே தான் போக முடியாது, இவ்வளோ தூரம் தான் போக முடியும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கட்டத்தில் நானே சொல்லிட்டு அட்ரா அந்த கேரக்டர் அட்ரா சொல்கிறப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த கேரக்டர் இதுக்கு மேலே போக முடியாது சொல்லிட்டு அந்த லிமிட்டேஷனில் தனுஷ் அவர்கள் ஒரு கேமோஃப்ளேஜ் பேர் சூப்பராக நடிச்சிருக்காரு சொன்னால் அது மிகையாகாது. செமையாக நடிச்சிருக்காரு. நீ நடிக்க நேஷனல் உனக்கு தான் அப்படி சொல்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. ஸோ அவர் பின்தொடர்ந்து நம்ம நாகார்ஜுனா அவர்கள் ஒரு டெலிமாலே இருக்கார். லைக் ஒரு இமோஷனல் டெலிமா, ஒரு மொராலிட்டியில் மாட்டிக்கு தவிக்கிற ஒரு கரப்டான ஒரு ஆள் அந்த ரோலில் பக்காவாக பொருந்திருக்காரு. ஏன்னா அவர் முக பாவனை தான் நடிக்கணும் தவிர அவர் ஆக்ஷன் நடிக்க தேவையில்லை, அவர் முக பாவனை தான் நடிக்கணும். அவையும் நான் அவருக்கு ரிக்ரெட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும் சொல்லிட்டு he has done his part so well. And Jim Sat ஒரு கார்பரேட் வில்லன் நடிச்சிருக்காரு, டைப் காஸ்ட் ரோல் தான். பட் அவர் நடிப்பு வந்துட்டு சும்மா சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறப்ப. டர்ராக இருந்துச்சு. அவர் கண்ணோட அந்த அசைவாக இருக்கட்டும். ஆல்தோ அவர் கேரக்டர் ரோல் பற்றி அப்புறம் சொல்கிறேன், ஆனால் அவர் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறப்போ. அண்ட் ரஷ்மிகா அவர்கள் பொதுவாக அவங்க வந்துட்டு கொஞ்சம் கிறுக்குத்தனமாக ரோல் பண்ணாமல் இது கொஞ்சம் நல்ல ஒரு இந்த கதைக்கான சில ரோல் நல்லாவே பண்ணியிருக்காங்க கூட சொல்லலாம். ஐ திங்க் ஷி ஹஸ் டன் குட் ஜாப்லாம் கம்பேரிட்டிவ்லி டு தி அதர் ஃபிலிம் ஷி ஹஸ் டன் பிஃபோர். அண்ட் மற்ற நடிகர்கள் இந்த கதைக்கு உண்டான சூழலில் கட்ட நடிச்சிருக்காங்க கூட சொல்லலாம். பீப்பிள் கேன் நெவர் பி ஆல்வேஸ் ஈக்குவல் வென் இட் கம்ஸ் டு கிளாஸ் ரீதியாகவும் இல்லாட்டி வர்த்தக ரீதியாகவும் பீப்பிள் கேன் நாட் பி சேம். அந்த விஷயத்தை இந்த படத்தை வந்துட்டு ஓரளவு கையாண்டுக்கு கூட சொல்லலாம். அந்த விஷயத்தை நான் ரொம்ப பாராட்டியாகணும். ஏன்னா சேகர் கமலா வந்துட்டு ஸ்பூன் ஃபீட் பண்ணாமல் இட் இஸ் வாட் இட் இஸ், இந்த உலகம் இப்படி தான் இருக்கும்ங்கிறது ஓரளவுக்கு லிபர்ட்டி தாண்டாமல் ஓரளவுக்கு அவர் அழகாக எடுத்திருக்காரு சொல்லலாம். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் சேகர் கமலா. இந்த படத்தில் வந்துட்டு அவர் அணுகின விதங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, எஸ்பெஷலி த ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்லி ஒரு அழகாக லாஜிக்கலோட படம் வித் எ பீட் ஆஃப் இமோஷன் அழகாக கொண்டு போயிருந்தார். ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் ஹிம் ஆஸ் அ டேரக்டர். அண்ட் குபேரா படங்கிறது ரொம்ப டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான படம் நான் சொல்லுவேன். ஏன்னு சொல்கிறேன்னா, அந்த படம் லைஃப் லொக்கேஷனில் எடுத்திருக்காங்க, அது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான பார்க்குறேன். ஏன்னா ஒரு ஸ்டூடியோலையோ இல்லை க்ரீன் ஸ்க்ரீனில் எடுத்திருந்தாங்கன்னா அந்த படம் வந்துட்டு எடுப்படாது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த படத்தோட தன்மையே த நேச்சர் ஆஃப் த ஃபிலிம் இட் செல்ஃப் இஸ் அ கேரக்டர். அந்த படத்தில் எடுக்கப்பட்ட சூழலாக இருக்கட்டும், அந்த மும்பை இருக்கிற சூழல் வந்துட்டு ரொம்ப படத்துக்கு ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்குது பார்க்குறப்போ. அந்த நேச்சுரல் விஷயம் சொல்கிறப்ப தான் இந்த படத்தோட டிஓபி ஒரு மாதிரி க்ரீன் டின்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க போல், க்ரீன் ஹியூ டில்ட் வாட் எவர் தே மே கால். அது பார்க்குறப்போ ஒரு கட்டத்தில் ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் லைஃப்லெஸ்ஸாகவும் இருக்குது. இந்த வாழ்க்கையை ரொம்ப லைஃப்லெஸ்ஸில் அப்படி சொல்கிற மாரி அங்கே ஒரு ஹியூ இருக்குது. ஏன்னா அந்த படத்துக்கு ரொம்ப அழகாக புகுந்து இருக்க கூட சொல்லலாம். மற்ற டெக்னிக்கல் அம்சங்கள் நான் ரொம்ப வியந்து பார்த்தது என்னதுன்னா, இந்த படத்தோட டிஎஸ்பி
அவரோட வேலைப்பாடுகள் வந்துட்டு இந்த படத்தில் நான் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் கூட சொல்லலாம். ஏன்னா பாடல்களை படம் ரிலீஸ் ஆகிறப்போ எனக்கு ஓகேவா இருந்துச்சுப்பா அப்படி தான் சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் படமாக பார்க்குறப்போ எல்லா பாடல்களும் எஸ்பெஷலி பொய்வா நண்பா பாட்டு படத்தில் படமாக்கப்பட்ட விதம் அருமையோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் பிஜிஎம் ஒர்க்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறப்போ. இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளம்ங்கிறதுனால இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் ரொம்ப படத்தில் இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்ல போனால் நான் ஸ்பாயில்ஸ் முதலே சொல்லிட்டேன். என்னதுன்னா ஒரு பிச்சைக்காரன் மற்றவங்களுக்கு பிச்சை போடுறப்போ அந்த சீன் வந்துட்டு நான் மாதிரி பார்த்ததே இல்லை. ஸோ இட் ஃபெல் ஸோ ஃப்ரெஷ், இட் ஃபெல் ஸோ யூனிக். இவ்வாறு படத்தில் சில இமோஷனல் சீன்ஸ் லைக் இமோஷனல் தாண்டி சில சீன்ஸ் வந்து ரொம்ப புதுசாக அழகாக அணுகியிருக்காங்க கூட சொல்லலாம். அது பார்க்குறதுக்கு நல்லாவும் இருந்துச்சு. இந்த படத்தில் ஐரனிங்கிறது ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருந்தாங்க கூட சொல்லலாம். லைக் ஒரு பாவத்தை கரையிறப்போ தான் இன்னொரு உயிர் பறக்குங்கிற மாரி ஒரு விஷயம் இந்த படத்தில் அணுகியிருக்காங்க. அது ஒரு அளவுக்கு நல்லாவே கன்வே பண்ணியிருக்காங்க. ஆல்தோ இட் ஃபெல் லிட்டில் ரஷ் பட் இட் வாஸ் ஹேண்டில் இன் அ குட் வே கூட சொல்லலாம். அம்மா 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 எதுக்குடா என் பின்னால வந்து உயிரை வாங்குற? எனக்கு உங்களை தவிர யாரும் தெரியாது மேடம். உன் சாவு நீ சாவு, என் சாவு நான் சாவுறேன். ஒரு கதை கேட்குறப்ப நல்லா இருந்தாலும் அது படமாக்கப்படுற விஷயந்தான் அந்த கதையே முழுமையடையும். அது இந்த படத்துக்கு சில முழுமையடையிலையோங்கிறது என்னோட முதல் நெகட்டிவாக பார்க்குறேன். ஏன்னா சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு அழகாக ஒரு ஸ்ட்ரக்சரோட படம் கொண்டு போயிருந்தாங்க வித் அ பீட் ஆஃப் குட் லாஜிக் ப்ளஸ் அ பீட் ஆஃப் எமோஷன். ஆனால் செகண்ட் ஹாஃபில் அந்த ரேஷியோ எல்லாமே சுத்தமாக சாணியில் போட்டு அடிச்ச மாரி அப்படி தான் காமிச்சிருக்காங்க. ஏன் இப்படி ஹாஷாக சொல்கிறேன்னா, ஏன்னா ஐ ரியலி ஹேட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் திஸ் ஃபிலிம். நல்ல எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிற படத்தை எல்லாத்தையும் இப்படி அடித்த கடுப்பாக தான் வர செய்யும். பொதுவாக என்ன சொல்ல வரேன்னா, லைக் இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸஸ் ஆர் வே பெட்டர் தேன் த மூவி இட் செல்ஃப். இந்த படம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த கதை எதை நோக்கி போகுதுங்கிறதே எனக்கு சுத்தமாக தெரியல சொல்கிறத விட ஒரு ஃபோக்கஸ்டே இல்லாத ஒரு செகண்ட் ஹாஃப் ரைட்டிங்காக தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஒரு கட்டத்தில் தனுஷ் கேரக்டர் வந்துட்டு நான் ஏழைங்களுக்கு படிப்பு கொடுக்க போகிறேன், ஏழைங்களுக்கு நான் தான் வாழ்வு கொடுக்க போகிறேன் சொல்லிட்டு டைலாக் சொல்லிகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அது என்னாச்சுன்னு தெரில. ஸோ இந்தமாரி தான் படத்தில் வந்துட்டு சம்மந்தமில்லாத சீன்லாம் போயிட்டே இருக்கும். லைக் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு இமோஷனல் காட்சிகள் வைக்கணுங்கிறதுக்காக வச்ச சில காட்சிகள் படத்தில் இருக்குது. என்னதுன்னா அந்த 4 பிச்சைக்காரங்களும் சொன்னல, அவங்களுக்கு நல்ல ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணியிருக்கலாம் டு மேக் தம் ஃபீல். ஏன்னா ஸ்பாயில்ஸ் தான். என்னதுன்னா அதில் 2-3 கேரக்டர் இறக்க வாய்ப்புகள் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அந்த இறந்த பொண்ணுங்களுக்கு நம்ம ஃபீல் பண்ணணும், அட்லீஸ்ட் அந்த ஹீரோவாச்சும் ஃபீல் பண்ணணும். பட் அது எதுவும் கொடுக்காம ரொம்ப படத்தில் ரொம்ப டிஸ்டன்ட்டோட பார்க்குற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா இவ்வாறு படங்களை வந்துட்டு நம்மளோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கதைகள் அம்சங்கள் இருக்கிற ஒரு படம் அது அவங்க பண்ணாமல் எவனுக்கும் நடக்கிற கதைப்பா அப்படின்னு லைக் வி டோன்ட் ஃபீல் தி ஸ்டேக். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த ஒரு ஸ்டேக் நான் ஃபீல் பண்ணேன். ஓகே லைக் தனுஷ் கேரக்டருக்கு எதுவும் ஆகக்கூடாது, மற்றவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது சொல்லிட்டு அதில் ஒரு பரபரப்பை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா. அது செகண்ட் ஹாஃபில் சுத்தமாக போச்சு. ஏன்னா லாஜிக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி கிழிச்சு எடுத்துட்டாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, லைக் சொன்னேன்ல ஜிம் சார் இப்போ அந்த கார்பரேட் வில்லன் கேரக்டரு. ஸோ அவன் வந்துட்டு எப்பயுமே நான் லாஜிக்கலாக பேசணும்னா ஒரு மேல் தரப்பில் இருக்கிறவன் கீழே வரமாட்டான், நீங்கள் என்ன பண்ணாலும் வரமாட்டான். ஆனால் இங்கே ஒரு பிச்சைக்காரன் வந்துட்டு அந்த மேல் தரப்பு இருக்கிற ஒருத்தனை ஃபோன் பண்ணி மிரட்டுறான், எங்கிட்ட ஜிப்பு இருக்குது வரலன்னா ஒன்று கொண்டுருவேன் அந்த மாரி பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ இவனும் ஒரு முட்டா பையன், அவன் பேச்சு கேட்டுட்டு வரான். ஸோ அந்தமாரி பார்க்குறப்போ லைக் அதான் இப்போ வர படங்கள் வந்துட்டு நம்மளுக்கு ஆசையை மூட்டி மோசம் பண்ணுற மாதிரி தான் இப்போ கதை போயிட்டுருக்கு. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் படத்தில் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு நம்ம தக்லை படத்தில் விண்வெளி நாயகன் கதலை உள்ளே வந்துட்டுருக்கு. என்னதுன்னா தனுஷ் கூட இருக்கிறவங்க எல்லாமே செத்துக்கிட்டு இருக்காங்க, இவர் மட்டும் பழச்சிக்கிட்டே இருக்காரு சொல்லிட்டு ஒரு கதை அம்சம் போயிட்டே இருக்கும். அது எனக்கு ஏன்னு புரியல. அதனால் என்ன சொல்ல வராங்க, அந்த குபேராக்கும் இதுக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா, இல்லை ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கா? ஸோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங். அதுவும் இல்லாமல் ஒரு சீசன் ஆக்டரான பாக்கியராஜன் படத்தில் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டாங்களோ தோணுச்சு. துப்பறிவாளன் எப்படி தாடி வச்சுட்டு அவர் ஆளை ஏமாத்துறாங்களோ அதேமாதிரி இந்த படத்தில் ஏமாற்றிருக்காங்க சொல்லிட்டு சில நடிகர்கள் வீணடிக்கப்பட்டிருக்காங்க கூட சொல்லலாம். எனக்கு இன்னும் ரொம்ப டிசப்பாயின்ட் ஆன விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட முடிவுங்கிறது ரொம்ப சுமாராக இருந்துச்சுங்க, ரொம்ப சுமாராக இருந்துச்சு. இந்த கிளைமேக்ஸ் வாஸ் ஸோ சப்பார். எனக்கு இந்த படத்தில் இன்னும் உறுத்தின விஷயம் என்னதுன்னா, அந்த படத்தோட பேசிங் அண்ட் த டூரேஷன் வாஸ் ஹெல் ஆஃப் ஹெல்லிஷன் படம் எனக்கு கொடுத்துச்சு. ஏன்னா படம் 3 ஹவருக்கு ஏற்கனவே இந்த படம் 3.5 ஹவருக்கு எடுத்திருந்தாங்க போல். இந்த படத்துக்கு 3 ஹவர் இட்ஸ் டூ மச் பிகாஸ் பீப்புள் நவடேஸ் டோன்ட் ஹேவ் தட் பேஷன். அதுவும் இல்லாமல் அந்த படத்துக்கு 3 ஹவருக்கு உண்டான ஸ்டப்ஸும் இல்லை. பைலிங்குன்னு சொல்லிட்டு தனுஷ் பேசுகிறது மட்டும் தான் தமிழில் இருக்குது, மற்றது எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே ஏதோ டப்பிங் படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அது நல்லா இல்லை பார்க்குறப்ப. ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து நாகார்ஜுனா வாய்ஸ் கூட லைக் ஏதோ ஒரு வேறு வாய்ஸ் கேட்குற மாதிரி திடீர்னு அவர் வாய்ஸ் வருது. அண்ட் அவரோட வாய்ஸோட சவுண்ட் டிசைன் வந்து ரொம்ப மட்டமாக இருந்துச்சு, அது நான் ஆனஸ்டாக சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு கட்டத்தில் அவர் பேசுறது மட்டும் ரொம்ப உள்ளாறு கேட்குற மாதிரி இருந்துச்சு, நாகார்ஜுனா அவர்கள் பேசுகிறது மட்டும். ஸோ டப்பிங்கில் அங்கே வந்துட்டு கொஞ்சம் பிசிறு தட்டி இருக்குது. பட் அதர்வைஸ் இந்த படம் ரொம்ப மோசமாக கேட்டால் டெஃபினெட்லி நாட், ரொம்ப குட்டாக கேட்டால் டெஃபினெட்லி நாட். ஸோ இட் இஸ் அன் ஓகேஷ் ஃபிலிம். பட் இந்த படத்தில் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னதுன்னா,
வருஷம் நம்ம தனுஷ் அவர்கள் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு. ஆனால் அவருக்கு ஏற்ற படம் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம். இது சூர்யாவுக்கும் அவர்களுக்கும் புகுந்து சேரும். ஸோ இந்த படம் எனக்கு கேட்டால் ஒரு ஓகேஷ், ஒன் டைம் வாட்சபிள், பட் டெஃபினெட்லி நாட் த பெஸ்ட். ஆனால் அவர் கேரக்டர்ஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அவார்டு கொடுத்து வச்சுருங்க அவ்வளோ சொல்ல முடியும். ஸோ பேசிக்காக அந்த ரிவ்யூவில் உங்களுக்கு எது கரெக்டாக பட்டுச்சோ கமெண்ட்டில் போடுங்க. எது நான் சொல்கிறது உங்களுக்கு கரெக்டாக இல்லையா அதுவும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பிகாஸ் இது ஒருங்கிணைப்பு சங்கமைப்பு. எஸ். ஸோ இத்தோட விடப்பிருக்கேன். நான் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் காதலன். அண்ட் மேக் ஷுவர் டூ சப்ஸ்கிரைப் டு வேற கதைகள். அண்ட் sayonara. ரோஸ்டா? ரிவ்யூவா? படம் நல்லா இருக்கா இல்லையா? டிஸ்கஷனா? இதெல்லாம் ஒரு படமா?